Okay, so next topic is moment of force. Moment of force என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. So the rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called as moment of force னு கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called as moment of force. சார் அப்படின்னு என்ன ஒண்ணுமில்ல. For example, we can consider a screw. இது ஒரு ஸ்க்ரூவா கன்சிடர் பண்ணுங்க இல்ல நட்டா கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஸ்பேனர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஸ்பேனர் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த ஸ்பேனர் வந்து இப்படி மூவ் ஆகுமா? ஸோ இப்படி மூவ் ஆகும்போது என்னது? அந்த ஸ்க்ரூ டைட் ஆகுமா? ஸோ ரொட்டேட்டிங் அ டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இந்த நட்டு வந்து என்னது? அதோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேயே ரொட்டேட் ஆகுதா? திஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட் அஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The rotating or turning effect of a force about a fixed point. இந்த நட்டு என்னது? தன்னோட இடத்துலையே சுற்றிட்டு இருக்குதா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த ஆக்சிஸில் மட்டுமே தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறங்காட்டி ஸோ யூ காலிங் இட் அஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தே கால் இட் அஸ் டார்க்குன்னு சொல்லுவாங்க. டார்க் இஸ் ரிட்டன் பை டவ். இந்த மாதிரி சிம்பிள் எழுதுவாங்க. டார்க் எப்படி எழுதுறாங்க? இந்த மாதிரி சிம்பிள் எழுதுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்படி எழுதுறது தான் டார்க். த நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் மெஷர்ட் பை த இந்த இது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இட் இஸ் மெஷர்ட் பை ப்ராடக்ட் ஆஃப், ப்ராடக்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும்? மல்டிப்ளை ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் and perpendicular distance between the fixed point and the fixed axis and the line of action of the force. அதாவது ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இது என்னங்க சார் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த போன இதில் பாருங்கள், இட் இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னு என்ன தெரியும்? நான் இங்கே சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நட்டு எடுத்துங்கன்னு சொன்னேன்னா, ஸோ இந்த நட்டு இருக்குது, இதில் நான் ஸ்பேனர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது எப்படி எந்த டைரெக்ஷன் இருக்குது? எந்த இதில் இருக்குது? பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் இருக்குதா? பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன்னா இப்படி இருக்கும். 90 டிகிரி வந்துச்சுன்னா அது ஒரு பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நான் இங்கே கொடுக்குற ஃபோர்ஸு அது கூட எதை ப்ராடக்ட் பண்ணுறோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். என்னது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு? என்னது? இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இங்கிருந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இங்கே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணுறாங்க. அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு ஒன்றும் இல்லை. ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த வழியில் அந்த ஃபோர்ஸ் நடக்குதுங்கிறத மெஷர் பண்ணங்காட்டி வி காலிங் இட் அஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சிம்பிள் இது எப்படின்னா வச்சுக்கோன்னா, நீங்கள் வந்து இதை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் force and perpendicular distance between the fixed point or fixed axis. அதை மட்டும் எழுதினீங்கனாலும் கூட போதும். ஓகேவா? ஸோ அது என்னது? எப்படி எழுதுறாங்க? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட இது என்னன்னு சொல்கிறாங்க? தே கால் இட் அஸ் டார்க். ஓகேவா? டார்க் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸுங்கிறது என்னது? எஃப் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் இஸ் டினோட்டட் அஸ் டி. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இன்னும் ஒரே தடவை சொல்லிடுறேன். ஸோ த ரொட்டேட்டிங் அ டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இஸ் கால்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லியாச்சு. அது என்னது? ஒரு இது இருக்கும், ஒரு நட்டு அல்லது எதாவது இது இருக்கும், ஸ்க்ரூ இருக்குதுன்னு வச்சுங்க. அதை வந்து இப்படி ஸ்பேனர் போட்டு திருப்பும்போது இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அது வந்து இப்படி ரொட்டேட் ஆகுமா? அப்போ அது என்னது? ரொட்டேட்டிங்காக டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். தன்னோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்குள்ளேயே அது என்னது? ரொட்டேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டார்க்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டார்க். இட் இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் எப்படி இது டார்க் என்னன்னு எழுதுறாங்க? டவுன்னு எழுதுறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
about a fixed point. இங்கே fixed point இருக்குதா, அதனால இந்த perpendicular distance இதை இப்படி டாப் வியூவில் பார்க்கும்போது இப்படி இருக்கும், சைடு வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா போன இதில் பாருங்கள், போன இமேஜில் பாருங்கள், இந்த இதை எடுத்துக்கேன், கன்சிடர் திஸ். ஓகேவா, இது வந்து என்னது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் அஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த ஸ்க்ரூ என்னது தன்னோட ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? டார்க் என்னன்னு சொல்லுவாங்க, டார்க் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஏன் சார் வெக்டர் குவான்டிட்டின்னு கேட்குறீங்கன்னா, இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட்னா என்னது நியூமரிக்கல் நம்பர், டைரக்ஷன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து இட் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். ஓகேன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெர்பெண்டிகுலர் டு த லைனில் இருக்கும்னு நான் இங்கேயே சொன்னேன். இந்த இமேஜில் பார்த்தீங்களா, போன இமேஜில் பார்த்தீங்களா, பாருங்கள், பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் ஆக்ஷன். இங்கே நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அப்போ ஆக்ஷன் எப்படி எனக்கு நடக்குது, பெர்பெண்டிகுலராக நடக்குது. அப்போது அந்த இதுக்குள்ளேயே தான் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே ஆக்சிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் இங்கே புஷ் கொடுத்தேன்னா இந்த ஏரியாவிலேயே தான் நான் புஷ் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, அப்போது எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்குது. லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் what is the SI unit of moment of force ன்னு கேட்குறான். ஓகேவா, SI unit of moment of force is nothing but நியூட்டன் மீட்டர். சார் அது எப்படிங்க சார் நியூட்டன் மீட்டர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, SI unit of force is nothing but நியூட்டன். the SI unit of distance லென்த்துக்கு என்னது மீட்டர். ஸோ we are writing it as SI unit of moment of force is nothing but நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் nothing but கப்புள்னா ஒன்றும் இல்லை, டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். டூ ஈக்குவல்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறேன், அந்த ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். ஓகேவா, 2 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, 2 பேரும் சேம் ஃபோர்ஸில் தட்டுறாங்க. ஓகே, ஸோ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கும், இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் அஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே, 2 ஈக்குவல், ரெண்டுமே 5 நியூட்டன் தான். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஆப்போசிட்டிங் இந்த டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன். ஓகேவா, அப்ளை சைமல்டேனியஸ்லி அட் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ், 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் கப்புன்னு சொல்கிறாங்க. சார் என்னங்க சார் இது புரியலன்னு கேட்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு ராட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒரு ராட் எடுத்துக்கிறேன், நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு டைரெக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்னது 2 ஈக்குவல், இதுவும் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தான், இதுவும் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தான். பட் என்னது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் அட் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ், 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் நான் அப்ளை பண்ணேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கப்புள். ஓகேவா, புரிஞ்சுதா புரியலையா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். The line of action of the two forces does not coincide. For example, நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும், இப்படி எனக்கு ரொட்டேட் ஆகுமா, இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா. அதே நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் வந்து இப்படி ஒரு ராட் எடுத்துக்கிட்டேன், இங்கே ஒரு ஃபோர்ஸு, இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டுருக்கிறேன், சேம் பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன்னு வையேன். இப்படியே கொடுத்துட்டு இருந்தேன்னா என்ன ஆகும், அந்த இது வந்து மூவ் ஆகாது, அந்த ராடு வந்து மூவ் ஆகாது. ஆப்போசிட்டில் கொடுத்துட்டு இருந்தேன்னா அந்த ராடு மூவ் ஆகாது. அதை தான் சொல்கிறான். இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ஒன்றும்ல மூவ்மெண்ட். ஓகேவா, த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த டூ ஃபோர்ஸ் டஸ் நாட் கோயின்சைட். என்னது கோயின்சைடே ஆகாமல் ரெண்டுமே இப்படியே இந்த டைரெக்ஷன் நான் புஷ் பண்ணி ரெண்டுமே இப்படி கொடுத்துருந்தேன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேம் இதில் கொடுத்துருந்தேன்னா அந்த இது வந்து மோஷன் பண்ணாது. ஓகேவா, அப்படியே என்னது ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஈக்குலிபிரியம்னு என்னது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகேங்களா, சின்ஸ் த ரிசல்டன்ட் இஸ் ஜீரோவாக இருந்ததுன்னா அது மூவ்மெண்ட்டே இருக்காதுன்னு அர்த்தம். The couple results in cause the rotation of the body. ஓகேங்களா, ஸோ the rotating effect of couple is known as moment of couple. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, moment of coupleனா ஒன்றும் இல்லை,
இப்போது இங்கே நான் ராடு இங்கே ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தங்காட்டி என்ன ஆகுது, அந்த ராடு வந்து சுற்றுதா. ஸோ இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மொமெண்ட் ஆஃப் கப்புள்னு சொல்கிறாங்க. ஸோ கப்புள்னு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் கப்புள்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் ஒரு ரெண்டு டிஸ்டிங் பாயிண்டில் ஆட் ஆச்சுன்னா that is called as கப்புள்னு சொல்லுவாங்க. இதே அந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன், ரொட்டேட் பண்ண வச்சதுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, we call it as moment of couple. the rotating effect of couple is called as moment of couple அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டேர்னிங் எ டேப். ஃபார் எக்ஸாம்பிள் டேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு திருவு இப்படி ஒரு விரல் இங்கே வைப்பீங்க, இன்னொரு விரல் இங்கே வச்சுட்டு ஆப்போசிட் இப்படி திருப்புவீங்களா, அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. அப்போ என்னது, திஸ் கான்ஸ்டியூட் கப்புள். ஓகேங்களா. அப்போது ஃபோர்ஸ் கொடுத்து அதை ரொட்டேட் பண்ணும்போது அதை என்னன்னு சொல்லுவாங்க, மொமெண்ட் ஆஃப் கப்புள்னு சொல்லுவீங்க. ஓகேவா. சும்மா இங்கே ரெண்டு கை வச்சு ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா என்னது, தட் இஸ் கப்புள். அதே ரொட்டேட் பண்ணீங்க, டேப் திருப்புனீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்புள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள், வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் எ ஸ்க்ரூ. இப்போ ஸ்க்ரூ இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி ஸ்க்ரூ இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா. இப்போது இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு ரொட்டேட் கொடுப்பீங்க. அப்போது இது வந்து இந்த சைடு ரொட்டேட் ஆகும். அப்போது இங்கே ஒரு ஃபோர்ஸ் போகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் போகுது, இது வந்து கப்புள். அப்போ இது ரொட்டேட் ஆகும்போது, ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும்போது என்னன்னு சொல்லுவாங்க, we call it as moment of couple அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸ்பின்னிங் டாப்பு, ஸ்பின்னிங் டேப்பு, டேர்னிங் டேப்பு எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுது உங்களுக்கு? நெக்ஸ்ட் டாபிக் போகலாங்களா? ஓகே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா இப்போ கேளுங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புளுங்கிறது என்னது, எப்படி மெஷர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ரெண்டு சைடும் நம்ம என்ன கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அது என்ன சார் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து கன்சிடர் பண்ணிவிட்டு தென் we are taking it as another distance. ஓகேவா. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. வெயிட் அ மினிட். இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களா, கன்சிடர் திஸ் as a 0.1. ஓகேவா. இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, திஸ் இஸ் 0.2. அப்போது இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுங்களா, திஸ் இஸ் கால்ட் as the perpendicular distance. கன்சிடர் பண்ணுங்கள், இது ஒரு perpendicular டிஸ்டன்ஸா, ஏன்னா இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, திஸ் இஸ் கால்ட் as perpendicular distance. ஸோ the moment of couple is equal to product of force into perpendicular distance between the action of force. ஸோ இது வரைக்கும் என்னென்னு பார்த்துருச்சு. ஸோ what is mean by moment of force, what is mean by couple. So moment of force is also called as torque. We can have seen what is SI unit. SI unit of moment of force பார்த்தாச்சு. ஸோ SI unit of moment of force என்னது, it is Newton meter. அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தாச்சு. ஸோ கப்புள்னு என்னன்னு சொன்னேன், two equal and unlike parallel forces applied at two distinct points ன்னு சொல்லியாச்சு. ஸோ ரெண்டு distinct pointsல force apply பண்ணுறோம், this is called as couple. If this makes the rotation, this is called as moment of couple ன்னு சொல்லிட்டேன். moment of couple எப்படி மெஷர் பண்ணுறது, by a formula called force into perpendicular distance between the line of action of force. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஸோ it is denoted as S. perpendicular distance between the line of action of force is denoted as S. the moment of couple is denoted as M. ஓகேங்களா. ஸோ இப்படி எழுதியாச்சு. ஸோ next what they have given is unit of moment of couple. ஸோ இதோட SI யூனிட் என்னன்னு பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர் தான். சார் அதுக்கும் நியூட்டன் மீட்டர் இதுக்கும் நியூட்டன் மீட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். ஸோ பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புள் M. ஓகே. த ஃபார்முலா இஸ் ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லியாச்சு. ஃபோர்ஸோட SI யூனிட் என்னது, நியூட்டன். ஸோ தென் கிராஸ் டிஸ்டன்ஸோட SI யூனிட், டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் லென்த். ஓகேவா. லென்த்தோட SI யூனிட் என்னது, இட் இஸ் நத்திங் பட் மீட்டர். ஸோ வி ஆர் ரைட்டிங் இட் as நியூட்டன் மீட்டர். ஓகேவா.
ஸோ அப்போ வந்து எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிச்சாச்சு சார். இப்போ வந்து சிஜிஎஸ் சிஸ்டம்னு என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஜிஎஸ் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஸ்மால் யூனிட்னு சொல்லுவாங்க, வி கால் இட் அஸ் ஸ்மால் யூனிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம சென்டிமீட்டர் கிராமில் எடுப்போம். ஓகே, ஸோ இதில் எப்படிங்க சார் நம்ம சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸை வந்து ஸ்மால் யூனிட்டில் எப்படிங்க சார் எடுப்பாங்கன்னு கேட்டோம்னா, தே கால் இட் அஸ் டைன். ஓகேவா? ஸோ அப்போது சிஜிஎஸ் சிஸ்டமில் மீட்டருக்கு என்னது, வி கால் இட் அஸ் மீட்டர் வந்து வி கால் இட் அஸ் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் கப்புள் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர். இதே சிஜிஎஸ் சிஸ்டமில் கேட்டாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டைன் சென்டிமீட்டர். ஓகேவா? எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் இல்லையா? Okay, so shall I proceed further? Okay students, wait a minute. So next what they have given is nothing but by the convention of direction of moment of force. Direction of moment of force ஓட direction வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, they call it as positive and negative னு சொல்லுவாங்க. சார் அது எப்படி சார் ஒரு direction வச்சு நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, if the moment of the direction of moment of force is taken as positive if they are rotated in anti-clockwise direction. அதான் சார் anti-clockwise direction சுற்றினா we call it as positive எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, we are taking it a rod. ஓகேவா? we are applying the force எடுத்துங்க. so we have taken a rod. okay, so then we have applied the force here. ஓகேவா? இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி சுத்தம், this rod rotates in anti-clockwise direction. if the moment of force is in active anti-clockwise direction then it is denoted as positive. ஓகேவா? wait a minute. So consider this, the direction of moment of force or couple is taken as positive if the body is rotated in anti-clockwise direction. For taking a rod, I am keeping this rod and applying the force in an opposite direction. ஓகேவா? couple create பண்ணுறேன். couple ஒன்றும் இல்லை, 2 distinct points we are applying a force. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த வந்து ரொட்டேட் ஆகும். this rod will be rotate. this rotating effect is called as moment of couple or moment of force னு சொல்லுவாங்க. அப்போது if the rod rotates in anti-clockwise direction this will be taken as positive. this force or moment of force or couple will be taken as positive. okay sir, what if it rotate in clockwise direction அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, if the rod rotates in clockwise direction, இந்த டைரக்ஷனில் சுற்றுச்சு, clockwise directionல rotate ஆச்சுன்னா we will be taking the moment of force or couple as negative. மேம் ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ nothing but we have taken a rod, if it rotates in anti-clockwise directionல இது rotate ஆச்சுன்னா we will be taking the moment of force or couple as positive. if we taken a rod and it rotates in clockwise direction then we will be taking a moment of force or couple as negative. this is the concept of moment of force. if you have any doubts you can ask me now in the moment of force. till this thing we have finished. if you have any doubts you can ask me now. So shall I proceed further? So next is nothing but application of torque. So where we are applying this torque னு கேட்டிங்கன்னா 3 applications கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. first one is gears,
second one is seesaw, third one is steering wheel. ஓகேங்களா? ஸோ இந்த கியர்ஸ் எங்கேங்க சார் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கியர்ஸ் எல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா we will using in motor vehicle, cycles, then some machines. ஓகேங்களா? இங்கெல்லாம் இந்த கியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சார் why we are using this gearsன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேக் திஸ் a gear is a circular wheel with the teeth. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் வீல் இருக்கும். அந்த கியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி முள்ளாக இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஓகேவா? இந்த சைக்கிள் எல்லாம் இந்த பெடலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வீல் இருக்கும் தெரியுங்களா? ஸோ இப்படி முள்ளாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கியர். இந்த கியர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ வீல். செகண்ட் அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் சீசா. சீசாவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக தேர் வில் பி ஹேவிங் எ பைவட். பைவட்னு ஒன்றும் இல்லை, இட் வில் பி த சென்டர் ஆஃப் த சீசா. ஓகேவா? ஸோ வில் பி ஒன் பர்சன் வில் பி சிட்டிங் ஹியர், another person will be sitting here. If the heavy person sits here, it will be lifting the lighter person. ஓகேங்களா? ஹெவி பர்சன் இங்கே உட்காந்தாங்கன்னா இந்த சீசா வந்து கீழே போகும். இட் வில் பி இன் அ அப்பர் டைரக்ஷன். ஸோ உங்களுக்கு தெரியுதா ரெண்டுமே அட் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் ஃபோர்ஸ் வருதுங்களா? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் வருதா? ஸோ அப்போ என்ன ஆகும்? he will be going down and this person will be going up. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். So moment of you have played on the seesaw. Since there is a difference in weight of the person sitting on it, the heavier person lifts the lighter person. நான் சொன்னேன் heavier person will lift the lighter person. சொல்லியாச்சு. ஓகே. ஸோ the next is when the heavier person comes closer to the pivot. இந்த இப்படி இருக்குன்னு வைங்க pivot. இந்த heavier person இங்கே உட்காராம இப்போது இந்த சென்டருக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. என்ன ஆகும்னா the heavier person will be going up and the lighter person will be lifting him. Heavier person will be going up and the lighter person will be lifting him. Okay va? So the distance of the line of action of force decreases. Distance குறைஞ்சங்காட்டி என்ன ஆகும்? It causes the less amount of torque to act on it. அதனால என்ன ஆவாங்கன்னா the lighter person will be going down and the heavier person will be going up. இதுதான் கான்செப்ட், ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீரிங் வீல். ஸ்டீரிங் வீல் இஸ் நத்திங் பட் a small steering wheel enables you to maneuver a car easily by transferring a torque to the wheels with a less effort. ஒன்றும் இல்லை இப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு காரில் போயிட்டுக்கிறீங்க, யூ ஆர் டேர்னிங் அ வீல். நீங்கள் வந்து ஸ்டீரிங்கை திருப்பினீங்கனால என்ன ஆகும்? ஸ்டீரிங் திருப்பும் போது என்ன ஆகும்? யூ கேன் டேர்ன் த வீல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் as a ஸ்டீரிங். ஓகேவா? ஸ்டீரிங் வந்து இப்படி இந்த டைரெக்ஷனில் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோ. ஸ்டீரிங் வந்து இங்கே ரெண்டு கை வச்சு இந்த டைரெக்ஷனில் தள்ளுறீங்க. அப்போ என்ன ஆகும்? யூ கேன் டேர்ன் த வீல்ஸ். ஓகேவா? காரோட வீல்ஸை வந்து யூ கேன் டேர்ன் பை ரைட். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க a small steering wheel enables you to maneuver a car. அந்த கண்ட்ரோல், இந்த வீலிங் ஸ்டீரிங் வந்து என்ன பண்ணும்? அந்த காரோட டைரக்ஷனே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? ஏதாச்சும் அப்ளிகேஷன் டார்க் புரிஞ்சுதுங்களா? ஓகேவா?